how do you want to start this new year? From where or which uh, position you want to start the new year? தேவனுக்கு ஸ்தோத்திரம். எந்த எந்த மாதிரியாக நீங்க இந்த புதிய வருஷத்தை ஆரம்பிக்க விரும்புகிறீர்கள்? எந்த நிலையில் ஆரம்பிக்க we விரும்புகிறீர்கள்? all have different thoughts, we all have different desires. It is good to have desires. It is good for us to have some ambitions and everything, but from where do we want to start? நமக்கு எல்லோருக்குமே சில ஆசைகள் இருக்கிறது, சில வாஞ்சைகள் இருக்கிறது, சில நோக்கங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் நாம் எங்கே ஆரம்பிக்க விரும்புகிறோம்? From which position do we want to start this new year? எந்த நிலையில் நாம் ஆரம்பிக்க விரும்புகிறோம் இந்த புதிய வருஷத்தை? Jesus mentions in his parables about in about 41 of the parables that Jesus mentions, he mentions about lot about his appreciation for his servants, இயேசு அவருடைய 41 உவமைகள்ல அவர் பெரும்பாலும் அவர் வந்து ஜனங்களை பாராட்டுவதை குறித்து அவர் he gives his appreciation for, like for example, good and faithful servant. He says, like, and appreciates them and says them, enter my joy. அவர் இப்படியாக அவருடைய அந்த ஊழியக்காரர்களை உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரரே, நீ என்னுடைய சந்தோஷத்தில் நுழையும் என்றெல்லாம் அவர் பாராட்டி இருக்கிறார். And in most of the parables you can see is some kind of work is involved in most of the parables. எல்லா பெரும்பாலான உவமைகள்ல நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஒரு விதமான ஒரு கிரியை அதுல ஈடுபட்டிருக்கிறது. In around 41 parables that is mentioned in the gospels, almost 30 or more has some kind of works involved in that. அவர் குறிப்பிட்டுள்ள அந்த 41 உவமைகள்ல 30 உவமைகள்ல வந்து சில வகையான ஒரு கிரியை அதுல I'll give some examples. Some builders, farmers, buyers, sellers, they are mentioned in the parables. இந்த உவமைகள்ல கொடுத்திருக்கிற சில உதாரணங்களை சொல்கிறேன். கட்டுகிறவர்கள், உழுகுகிறவர்கள், வாங்குகிறவர்கள், விக்கிறவர்கள். Fishing, merchant, care workers, managers who was managing wealth, debtors, king, judge, lenders, lots of different workers were there. அதுல வியாபாரிகள், மீன் பிடிக்கிறவர்கள், மற்றவர்களுக்காக அக்கறை காண்பிக்கிறவர்கள், மேனேஜர்ஸ், பாத்துக்கிறவர்கள், கடன் கொடுக்கிறவர்கள், கடன் வாங்குகிறவர்கள், அந்த மாதிரியான நிறைய வேலை அதுல ஈடுபட்டு. So lots of like works were assigned to these workers and they were called as workers in different capacities. அவர் நிறைய வேலைகள் இவர்களுக்கு அந்த வேலை செய்பவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களே அந்த வேலையை வைத்து அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. And you can see that different characters or characteristics or attitude of the workers were also exhibited in the parables. அந்த உவமைகள்ல அந்த வேலை செய்கிறவர்களுடைய அவர்களுடைய கதாபாத்திரமும் அவர்களுடைய தன்மையும் கூட அதுல குணாதிசயங்களை குறித்து எல்லாம் சொல்லி இருந்துச்சு. They were said about their characters and attitudes, அவர்களுடைய தன்மையை குறித்தும் அவர்களுடைய குணங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. For example, a shrewd worker, a forgiving worker, a compassionate, the one who shows mercy. சில ஒரு உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஒரு மன்னிக்கிற ஒரு வேலைக்காரர், இல்ல ஒரு நல்ல ஒரு புத்தி கூர்மை உள்ள வேலைக்காரர், ஒரு இரக்கமுள்ள வேலைக்காரர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. Loving worker, caring worker, diligent worker, fearful worker. மிகவும் அன்பாக இருக்கிற ஒரு வேலைக்காரர், மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிற ஒரு வேலைக்காரர், பயமுள்ள ஒரு வேலைக்காரர். Faithful worker, wise worker, in most of these lots of things were mentioned in these parables. விசுவாசமுள்ள வேலைக்காரர், நல்ல அறிவான வேலைக்காரர் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. But you can see that all of these are in somehow associated to works. நாம பார்த்தோம்னா இது எல்லாம் ஒரு வகையில வந்து ஒரு வேலையோட ஒப்பிடப்படுகிறது. The good workers or the faithful workers were commended and appreciated. நல்ல வேலைக்காரர்கள், நல்ல விசுவாசமுள்ள வேலைக்காரர்களை பாராட்டப்பட்டுள்ளது. But there are also negligent or like workers who didn't take their work seriously were also like punished. அதே நேரத்துல அந்த வேலையை அவர்கள் நன்றாக செய்யாதவர்கள், அவர்கள் புறக்கணிக்கிறவர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டது. So this sort of, I'm just trying to put a picture. This sort of picture is so much evident in the gospels when Jesus was speaking about lots of, if you see in the gospel according to Matthew, Mark, Luke, mainly in the first three, not more in John, but in these three, all of these were mentioned about what sort of a worker, what they did right, what they did wrong, what was their reward, what was their punishment. Everything was related to work and the workers and the character and the attitude of the workers. நம்ம எடுத்துக்கொண்டோம்னா இந்த சுவிசேஷத்துல முக்கியமாக முதல் 3 சுவிசேஷத்துல மத்தேயு, மார்க், லூக்காவுல பார்த்தோம்னா இந்த மாதிரியான எல்லா வேலைக்காரர்களை குறித்தும் அவர்களுடைய குணத்தை குறித்து, அவர்களுடைய தன்மையை குறித்து, அவர்கள் என்ன மாதிரியான வேலையை செய்தார்கள் என்றும், எப்படி இருந்தார்கள் என்றும், அவர்கள் பாராட்டினதை குறித்தும், அவர்கள் தண்டித்ததை குறித்தும் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. So today
the topic that we are going to look into in this new year is good works. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த புதிய வருஷத்துல நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால் நல்ல நற்கிரியைகள். Now there is many aspects of that. அதுல பல பகுதிகள் உண்டு. And but we might be taking it for about 3 weeks in this January. 3 weeks in January we might be looking into good works. இந்த நற்கிரியைகளை குறித்து இந்த ஜனவரியில 3 வாரம் நாம் பார்ப்போமாக இருக்கலாம். So what does the word of God say about good works? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது நற்கிரியைகளை குறித்து? In Matthew chapter 5, one of the very prominent verses, in Matthew chapter 5 from verse 14 to 16, if you see, மத்தேயு 5:14 இருந்து 16 வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், here Jesus is saying, you are the light of the world. A city that is set on a hill cannot be hidden, nor do they light a lamp and put it under a basket, but on a lampstand, and it gives light to all who are in the house. Verse 16, let your light so shine before men that they may see your good works and glorify your Father in heaven. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. Out of lots of examples, one more place, there are lots of verses about it. About 18 or 20 times about good works is mentioned in the New Testament. Might be another one I'll take from Matthew 24, and if you take verse 45 and 46, நிறைய வசனங்கள்ல வந்து அந்த நற்கிரியைகளை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் நான் பார்க்கலாம், மத்தேயு 24, 45, 46. Then here Jesus is saying in this that who then is a faithful and wise servant whom his master made ruler over his household to give them food in due season? Blessed is that servant whom his master when he comes will find so doing. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். In some of the versions in English it says that, blessed is the servant whom his master finds at work when he comes, சில அந்த ஆங்கில வெர்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது, எஜமானர் வரும்போது வேலை செய்கிறதை எஜமானர் பார்க்கும் பொழுது அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So if you take everything that the Lord is giving us, he fills us with the Spirit, and he gives us gifts, and everything, but finally everything comes and ends up in work. தேவன் நமக்கு வந்து நம்மளுக்கு அவருடைய ஆவியானவரை கொடுக்கிறார். அவர் ஆவியால நம்மளை நிரப்புகிறார். நமக்கு எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறார். ஆனால் எல்லாமே எதில் வந்து முடிகிறது என்றால் அந்த வேலையில் முடிகிறது. And a tree is finally identified by its fruits. அந்த மரமானது அதனுடைய கனியை கொண்டுதான் அடையாளம் காண்பிக்கப்படுகிறது. So anything that the Lord wants to do for us, everything comes and ends up and will be judged by works. தேவன் நமக்காக செய்கிற எல்லா காரியங்களும் அது எதில் வந்து முடிகிறதுனா நம்ம செய்கிற அந்த கிரியையில் தான் அதில் வந்து முடிகிறது. So that's why I started with the topic good works. அதனால தான் நான் தலைப்பில் ஆரம்பித்தேன் நற்கிரியைகள் என்று. Now let us look into some really very common things about good works. Generally we are going to see might be what is a good work, நாம பொதுவா பாப்போம் நற்கிரியைகள் நல்ல வேலை என்றால் என்னன்னு நாம பொதுவா பாப்போம். So every individual born in this world is irrespective of whichever nationality or language or whatever it is, everyone are capable of doing certain good works according to their capability. இந்த உலகத்துல உள்ள ஜனங்கள் அவங்க என்ன மாதிரியான தேசத்துல இருந்து வந்திருந்தாலும் சரி, என்ன மாதிரியாக இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஒரு நற்கிரியை செய்வதற்கு தகுதியுள்ளவர்களாக everyone to some ability and capacity they can do good work, some more some less or whatever they think is good, அவங்க எது நல்லதுன்னு நினைக்கிறாங்களோ அதை பெருசாவோ இல்ல சிறுசாவோ அவங்க நல்ல வேலைகளை செய்யறதுக்கு தகுதியானவர்களாக. We all have an option that we can choose the timing of our good works, how much we can do, everything we can choose, it's in our hands. இது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம் எவ்வளவு நேரம் நம்மளுடைய நேரத்தை நம்ம எவ்வளவு செய்ய முடியும் என்றெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம தேர்ந்தெடுக்கலாம். And what all areas we can do good works also we can choose to certain extent, or to many we can choose. எந்த மாதிரியான பகுதிகளை நாம் நல்ல வேலைகளை செய்ய வேண்டும் என்று கூட நாம் தேர்ந்தெடுக்கலாம். And we can do good works with really specific motives in us as well. நமக்குள்ளாக ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்தோடு கூட நாம் அந்த புதிய நல்ல வேலைகளை நாம் செய்யலாம். Desiring certain outcomes we can do good works, with certain motives we can do good works. ஒரு நல்ல விளைவு நமக்கு அதிலிருந்து வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு நாம் அதை நல்ல வேலைகளை நாம் செய்யலாம். சில நோக்கத்தோடு நாம் செய்யலாம். We can do good works like
for our own praises or for our own glory, for our own self-esteem, we can do good works. நாம் நம்மளுடைய மகிமைக்காக, நம்மளுடைய பெருமைக்காக, நம்மளுடைய புகழுக்காக நாம் நல்ல வேலைகளை செய்யலாம். Depending on what you feel or depending on whatever background you have come from, you and me have certain types of good works that we can do, which we always feel as good works. I'm going to do this, I'm going to be like this. நீங்கள் என்ன மாதிரியான பின்னணியிலிருந்து வந்திருக்கிறீர்களோ, நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதன்படி இது நல்ல வேலைகள், இந்த நல்ல வேலைகளை நான் செய்ய போகிறேன் என்று நாம் தீர்மானிக்கலாம். So you can see generally good works happens everywhere. பொதுவாகவே இந்த நல்ல வேலைகள் எல்லா இடத்துலயுமே நடக்கிறது. But when you come to the Bible, when you come to the word of God, there is one thing that says, okay, you can do good works for the glory of God. வேதத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் வேதத்துல சொல்லப்படுகிறது நீங்கள் நற்கிரியைகளை தேவனுடைய மகிமைக்காக செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. Now we are going to look specifically into one thing. What are good works and what does it mean good works for the glory of God? நம்ம இப்பொழுது குறிப்பாக பார்க்க போகிறோம் நல்ல வேலைகள், நல்ல கிரியைகள் என்றால் என்ன, தேவனுடைய மகிமைக்காக செய்கிற நல்ல கிரியைகள் என்ன. There are many works or good works that are acceptable or good works between man and man. அங்க பல நல்ல கிரியைகள் உண்டு, ஏற்றுக்கொள்ளப்படுகிற நல்ல கிரியைகள், மனிதனுக்கு நடுவில் நல்ல கிரியைகள் உண்டு. But today we are going to look into the good works or work which is between man and God. ஆனால் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது நல்ல கிரியைகள், நல்ல வேலை, அது தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில். In Ephesians chapter 2, one of the very popular verses that we would have read, Ephesians chapter 2, and if you turn with me to verse 10, here Apostle Paul is saying to the Ephesian church something very specific. எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம் இங்கே பவுல் எபேசியர்களுக்கு குறிப்பாக சொல்லுகிறார். He says, "For we are his workmanship, created in Christ Jesus for good works, which God prepared beforehand that we should walk in them." ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். So here you can break this verse into some parts. We can see, for we are his workmanship. இங்கே அவர் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவனுடைய செய்கையாய் நாம் இருக்கிறோம். So we are God's workmanship. நாம் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். Created in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். For good works. நற்கிரியைகளை செய்வதற்கு. Now about that more explanation is being given. அதற்கு இன்னும் அதிக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. That good works which God prepared beforehand that we should walk in them. தேவன் நமக்கு முன்னதாகவே ஆயத்தப்படுத்தப்பட்ட நற்கிரியைகளை செய்வதற்கு, அதில் நாம் நடப்பதற்கு. So here Apostle Paul is giving a very clear explanation about good works in Christ Jesus which was prepared beforehand that we should walk in them. இங்கே பவுல் மிகவும் தெளிவாக அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள்ளாக உள்ள நற்கிரியைகள் நமக்கு முன்னதாகவே ஆயத்தப்படுத்தப்பட்டது, நாம் அதில் நடப்பதற்காக. So we can also see that in a way, if you see what this verse says and a couple of other verses we can see is we are all created, we are all special people. We all will say no, we are all very special people in the eyes of God. No one will say no. When you come to church means, are you all special in the eyes of God? Everyone will say yes, I am special in the eyes of God. நாம் எல்லோரும் சொல்லுவோம், நாம் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நான் சிறந்த ஜனங்களாக இருக்கிறேன் என்று. யாராவது நீ தேவனுடைய கண்களுக்கு முன்பாக சிறந்த ஜனமாக இருக்கிறாய் என்றால் ஆம் என்று தான் நாம் சொல்லுவோம். So why we are also special is because we have been created specially for a special purpose, for some good works that God has already prepared beforehand as a way of our life. ஏன் நாம் சிறப்பானவர்களாக இருக்கிறோம் என்றால், நாம் சிறப்பாக ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக, ஒரு நல்ல கிரியையை செய்வதற்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நமக்கு முன்பாகவே அதை ஆயத்த பண்ணி இருக்கிறார். You can see the life of Jesus. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். He was so much he has said about works. அவர் கிரியைகளை குறித்து நிறைய சொல்லி இருக்கிறார். He has said that I do the works of my father, I see the father work and I do likewise. அவர் சொல்லி இருக்கிறார், என்னுடைய கிரியைகளை நான் பார்த்து அதே போல நான் என்னுடைய பிதாவினுடைய கிரியைகளை பார்த்து நான் அதே போல செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். I hear what the father say and I work accordingly. நான் என்னுடைய பிதா என்ன சொல்கிறார் என்று கேட்டு அதன்படி நான் வேலைகளை செய்கிறேன். If you go to the gospel according to John, most of the time Jesus speaks about the work of the father. When he is speaking about feeding the 5,000, he is saying, I do the father's work. I hear what the father says and I work. I see what
the Father does and I work. So he always says about Father's work, and he wants to give glory to the Father in his work. நீங்கள் யோவான் சுவிசேஷத்துல பார்த்தோம் என்றால் பெரும்பாலான இடத்துல அவர் சொல்லி இருக்கிறார், என்னுடைய பிதாவினுடைய கிரியைகளை பார்த்து நான் அதன்படி செய்கிறேன், என்னுடைய பிதா செய்கிறதை நான் பார்த்து அதன்படி செய்கிறேன் என்று அவர் பிதாவை அவர் மகிமைப்படுத்தி பிதாவினுடைய கிரியைகளை குறித்து அவர் பெரும்பாலும் பேசி இருக்கிறார். And then he's also saying in John chapter 10 verse 37 he says, if I do not do the works of my Father, do not believe me. In John chapter 10 verse 37. என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. So Jesus is not asking anyone to blindly believe him. He is saying, if I do not do the works of the Father, you don't believe in me. இங்க இயேசு அந்த அவர்களிடம் வந்து நீங்கள் அப்படியே குருட்டுத்தனமா என்ன நம்புங்கள்னு அவர் சொல்லல, என்னுடைய பிதாவினுடைய கிரியைகளை நீங்கள் என்னிடத்துல பார்க்கலைன்னா நீங்க என்னை நம்ப வேண்டாம் என்று சொல்கிறார். But in verse 38, but if I do, though you do not believe me, believe the works that you may know and believe that the Father is in me and I in him. செய்தேனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். He's saying that, he came to the extent of saying that, you even if you don't believe in me, no problem, but because of the works that I am doing of the Father, at least you believe my works, he is saying. அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை என்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் நான் என்னுடைய பிதாவினுடைய கிரியைகளை நான் செய்கிறேன் என்று நீங்கள் அதை பார்த்து அதற்காவது நீங்கள் விசுவாசியுங்கள் என்று சொல்கிறார். The same in John chapter 14 and verse 11 is saying, believe me that I am in the Father. John chapter 14 and verse 11, believe me that I am in the Father and the Father in me, or else believe me for the sake of the works themselves. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். So here is saying that you don't believe me, if you are not going to believe what I am saying, at least the works I am doing, believe the works at least, he is saying. நீங்கள் அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை நம்பாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் என் கிரியைகளின் நிமித்தமாவது நான் செய்கிற வேலைகளின் நிமித்தமாவது என்னை விசுவாசியுங்கள் என்று சொல்கிறார். Because I am doing the Father's work, and you at least believe the work. You don't believe me, fine, at least believe the work I am doing, because I am doing the Father's work. I am doing according to what the Father has commanded me. I am doing according to what I see the Father as. That's what I am doing. நான் என்னுடைய பிதாவினுடைய கிரியைகளை நான் செய்கிறேன், நீங்கள் என்னை விசுவாசிக்காவிட்டாலும் நான் என்னுடைய பிதாவினுடைய கிரியைகளை செய்கிறது நிமித்தமாவது என்னை நீங்கள் நம்புங்கள் என்று அவர் சொல்கிறார். How many of us have done good works here? எத்தனை பேர் இங்கே don't lift your hand, okay? Because you're lifting your hand, I won't agree that you did good work, or that's not this one. I'm just asking you a question. How many of you have done good works here? கைகளை நீங்கள் உயர்த்த வேண்டாம். எத்தனை பேர் இங்கே நல்ல கிரியைகளை செய்திருக்கிறீர்கள்? We all at some point will say that, I have done lots of good work. You don't know about it, but I have done lots of good work. That's fine. We don't need to know about your good works. I can't assess all your good works. சில நேரத்துல நாம் சொல்லுவோம், ஆமா நான் நிறைய நற்கிரியைகளை செய்திருக்கிறேன் என்று நாம் சொல்லுவோம். No, but it might be true that we all would have been doing lots of good works. Yes. ஆமா, அது உண்மையாக இருக்கலாம். அது நாம் எல்லோரும் நிறைய நல்ல வேலைகளை செய்கிறோம் தான். But what the works that the Lord Jesus is speaking about has certain specific characteristics. ஆனால் இங்கே இயேசு பேசுகிற அந்த நற்கிரியைகளுக்கு ஒரு சிறப்பான குறிப்பிட்ட தன்மைகள் உண்டு. The works that Jesus did was commanded by God. இயேசு செய்த எல்லா வேலைகளும் தேவனால் கட்டளையிடப்பட்ட வேலைகள். No work can be a good work unless it is commanded by God for you. தேவன் உங்களுக்கு அந்த வேலையை கட்டளையிடாவிட்டால் எந்த ஒரு வேலையும் அது நல்ல வேலை அல்ல, நல்ல கிரியை அல்ல. In the Matthew gospel, in verse 20, in chapter 23, lots of things he is saying about the good works of the Pharisees. இங்க மத்தேயு 23ல வந்து பரிசேயர்களுடைய நற்கிரியைகளை பத்தி நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கு. Pharisees did lots of tithing, they gave lots of offering to the Lord. பரிசேயர்கள் அவர்கள் நிறைய தேவனுக்கு காணிக்கை கொடுத்தார்கள், அவர்கள் தசமபாகம் கொடுத்தார்கள். You can see here that in verse 23, chapter 23 and verse 23 is easy to remember. 23 is that only. It says, woe to you, scribes and Pharisees, hypocrites, for you pay tithe of mint and anise and cumin, and have neglected the weightier matters of the law, justice and mercy and faith. These you ought to have done without leaving the others undone.
மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவர்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். So here is accusing the Pharisees that they did some good works. What they gave offering. Now when I read all this, I'm remembering chicken curry and really, cumins, anise, in some version it is written that dill, that dill, there's a leaf, and thyme and all is written. So those are all costly spices at that time. Now all is fine, you get in every shop here. But costly spices, they used to give that as an offering, and the Pharisees and they all thought that was the greatest of good works they are doing, and they gave all these offerings because it was commanded somewhere. They are reading that you have to give tithes and offerings, and it should be expensive, so they done that. இங்கே பார்த்தோம் என்றால் பரிசேயர்கள் அவர்கள் இந்த விலை உயர்ந்த இந்த தைலங்களையும் இந்த ஜாமான் இந்த காரியங்களையும் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று தசம பாகமும் காணிக்கையும் அவர்கள் இதையெல்லாம் கொடுத்தார்கள். But the Lord is saying, see, you gave all this, but you have forgot justice and mercy and faith, and all of these you forgot, you have not hold on, but you are doing good works, which is few, which you are doing now. Have I commanded you to do that? Were the Pharisees doing the good work that God had commanded them? What do you think? இங்கே ஆனால் இங்கே அவர் சொல்லுகிறார், நீங்கள் அதையெல்லாம் செய்கிறீர்கள், ஆனால் நீங்கள் நீதியையும் விசுவாசத்தையும் இரக்கத்தையும் நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்பனா அவங்க இதை கட்டளையிட்டு இருக்கிறதா இதையெல்லாம் செய்வதற்கு என்று கேட்கிறார். If I do a thing which is if I do a work which God has not commanded for me, then it cannot be a good work in the eyes of God. தேவன் எனக்கு கட்டளையிடாத ஒரு காரியத்தை நான் செய்கிறேன் என்றால் அது தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நற்கிரியைகள் அல்ல. Now a good work is a good work only when it is commanded by God. ஒரு நற்கிரியை எப்பொழுது நற்கிரியையாக இருக்கும் என்றால் அது தேவன் கட்டளையிடும் பொழுதுதான். A good work is a good work when it has a good motive. Secondly, இரண்டாவதாக அந்த ஒரு நற்கிரியை எப்பொழுது நற்கிரியாக இருக்கும் என்றால் அதுக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்கும் பொழுதுதான். No work is a good work unless it has a good motive. ஒரு நல்ல நோக்கம் இல்லை என்றால் எந்த ஒரு கிரியையுமே எந்த ஒரு வேலையுமே நற்கிரியே அல்ல. Now there cannot be any other motive that is good unless for the glory of God. அந்த தேவனுடைய மகிமையை தவிர வேற எந்த நல்ல நோக்கமும் அந்த நற்கிரியைக்கு கிடையாது. According to Jesus, everything that he did was for the glory of God. His motive that behind everything that he did, every compassion, every love, everything that he showed, his motive was to glorify the Father. இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து செய்த ஒவ்வொரு காரியங்களிலும் எல்லாவற்றிலையுமே அது தேவனுடைய மகிமைக்காக தான் செய்தார். அவர் ஒருவரை நேசிக்கிறதிலும் சரி, ஒருவருக்கு இரக்கம் காண்பிக்கிறதிலும் சரி, எல்லாமே அவருடைய நோக்கம் எல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது. Mankind was doomed. They were being put aside under the wrath of God because of sin and their sinful nature in them. மனுஷ ஜனங்கள் அவர்களுடைய பாவத்தினாலும் அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பாவ இயல்பினாலும் அவர்கள் தேவனுடைய கோபாக்கினைக்கு கீழாக போடப்பட்டார்கள். They now started seeing God as the judge. இப்பொழுது அவர்கள் தேவனை ஒரு நியாயாதிபதியாக பார்க்க ஆரம்பித்தார்கள். The Israelite people did all the rituals that they had to do, thinking that living like this with sin or living like this, I can do certain rituals and I can now be right in the eyes of God. At least now God will love me. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் இவ்வளவு பாவங்களையும் பண்ணிவிட்டு இப்படி வாழ்றதுக்கு பதிலாக நான் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக இந்த எல்லா சடங்குகளையும் செய்து தேவனுக்கு முன்பாக நல்லவனாக நான் வாழலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். According to God, their heart was so away from them, but in their lips they were praising the Lord. தேவனை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய இருதயம் தேவனை விட்டு தூரமாக இருந்தது, ஆனால் அவர்களுடைய உதடுகளினால தேவனை அவர்கள் துதித்தார்கள். And the people didn't experience or think that Father loved them. They saw him as a judge. They saw him as a one who is there to punish them always. That's how the people saw.
ஆனால் இந்த ஜனங்கள் தேவனை தேவன் மிகவும் அவர்களை நேசிக்கிறவர்களாக அவர்கள் பார்க்கவில்லை. தேவன் எப்பொழுதும் அவர்களை தண்டிக்கிறவர்களாக தான் அவர்கள் பார்த்தார்கள். Jesus came firstly to reveal the love of the Father to the people. ஆனால் இயேசு முதலாவதாக தேவனுடைய அன்பை, பிதாவினுடைய அன்பை இந்த ஜனங்களுக்கு In வெளிப்படுத்துவதற்கு. John chapter 3 verse 16, one of the most famous statement for Christmas, யோவான் 3:16 மிகவும் மிகவும் ஒரு புகழ்வாய்ந்த வாக்கியம் கிறிஸ்துமஸ்க்கு. for God so loved the world தேவன் இந்த உலகத்தை மிகவும் நேசித்ததுனால that he gave his only begotten son. அவருடைய ஒரே பேரான குமாரனை அவர் கொடுத்தார். Where did the love start? எங்கே அன்பு For ஆரம்பித்தது? God so loved the world தேவன் இந்த உலகத்தை இவ்வளவாக that he நேசித்ததுனால gave his only begotten sons, for whoever believes in him will not perish but will have everlasting life. அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். யார் ஒருவர் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு. That was the good motive of Jesus, and his work was good because his motives were good for the glory of God. அதுதான் இயேசுவினுடைய நல்ல நோக்கம். அதுதான் அவருடைய அந்த நல்ல நோக்கம் இருந்ததுனால அவருடைய அந்த கிரியையும் நல்ல கிரியையாக இருந்தது, தேவனுடைய நாமம் மகிமைப்பட. A person who does good works to save himself does not do it in good motive. ஒரு மனிதன் அவனை காத்துக் கொள்வதற்காக ஒரு நல்ல வேலையை செய்கிறான் என்றால் அது நல்ல நோக்கத்தோடு செய்யவில்லை. He is doing it under selfish motives. அவனுடைய சுயநல நோக்கத்தோடு தான் அதை அவன் Now செய்கிறான். you need to question, why do you think you are doing all the good works that you think you are doing? Is it to save yourself? நீங்க இந்த கேள்வியை நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். எதற்காக நான் இந்த எல்லா நல்ல வேலைகளையும் நான் செய்கிற வேலைகளையும் நான் செய்கிறேன், என்னை காத்துக்கொள்ளவா? You know, is it to save yourself from the wrath of God? தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து என்னை You காத்துக்கொள்ளவா? know, everyone who is doing ministry and says, why are you doing this? Why are you doing that? Why are you doing all this? Is to save yourself? Is that a good motive? இந்த நீங்க எல்லாம் இந்த செய்கிற ஊழியங்கள் எல்லாம் எதற்காக அதை செய்கிறீர்கள்? உங்களை காத்துக்கொள்ளவா? அது நல்ல நோக்கமா? Are you reading the word of God, you know, and you want to walk according to the word of God? Why? Is it to save yourself? நான் தேவனுடைய வார்த்தையை நான் படிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும், எதற்காக? உங்களை காத்துக்கொள்ளவா? A person who does good works for self-esteem or for a name in the society, ஒரு மனிதன் அவனுடைய புகழுக்காக, அவனுடைய பெயர் சமுதாயத்துல நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நல்ல வேலையை செய்கிறவன், you know, his good motive, his motives are good only as far as man is concerned. அவனுடைய நோக்கம் நல்லதுதான் அவன் அந்த மனிதனை பொறுத்த வரைக்கும். But his motives are so inferior with regard to God. ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய நோக்கம் எல்லாம் மிகவும் தாழ்மையானதாக இருக்கிறது. So a work is not good work unless it is being done for the glory of God. The motive is the glory of God. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதுதான் நோக்கமாக இருக்கணும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக செய்யாத காரியங்கள் எல்லாம் நல்ல கிரியைகள் அல்ல. Now we'll come to the next point in the next part in the same thing. அதுல அடுத்த பகுதிக்கு வருவோம். No man can do good for the glory of God unless God himself teaches him his glory. தேவனுடைய மகிமையை ஒருவனுக்கு கற்றுக் கொடுக்காவிட்டால் யார் ஒருவனும் தேவனுடைய மகிமைக்காக நல்ல கிரியையை செய்ய முடியாது. Unless God himself teaches about himself, shows his heart, his mind, his passion, his desire for you, without that happening, you cannot do anything for God's glory. தேவன் அவருடைய இருதயத்தை, அவருடைய மனதை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய அன்பை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்காவிட்டால் அது தெரியாமல் நாம் எந்த வேலை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்காக நாம் செய்ய முடியாது. You know, once I saw a person and he was saying that, you know, I do lots of good works and I help the poor people, I show love to the poor people and all. He told. நான் ஒரு மனிதனை பார்த்தேன், அவன் சொன்னான், நான் நிறைய நல்ல வேலைகளை செய்கிறேன், நான் ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்கிறேன், நான் நிறைய நல்ல வேலைகளை செய்கிறேன் என்று சொன்னார். Then I asked, like, is this what God has told to you to do good work? Yeah, I asked him, is that what God has told you to do good work? நான் கேட்டேன், இதுதான் தேவன் உனக்கு செய்ய சொன்ன நல்ல வேலைகளா, நல்ல கிரியைகளா? He told, yes, you know God loves to help poor people, isn't it? He's asking me a question now, isn't it? அவருக்கு உடனே கேட்டார், ஆமா தேவன் நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்யறது அவருக்கு பிடிக்கும் தானே அப்படின்னு என்கிட்ட கேட்டார். Then I asked him, like, from where did you know that? Did God speak to you? Did God move your heart? Did God touch you
to do this? Or is it just this general thing in this world that you should love all people? That's a general thing. You don't need to know the love of God to know all this. We are born with one thing saying we all should love all people. We should share with all people. Even a small child is born. Do you need to be in Christ to actually show the child that, child, you should share your toys with other people? Is it a Christian thing? It is all there in the world outside. The world has taught us these things and all, you do accordingly. That's it. நான் கேட்டேன் அவரிடம், தேவன் உன்னிட்ட பேசினாரா, தேவன் உன்னிட்ட சொன்னாரா இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று? இல்லை, நீயாவே பொதுவா எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, எல்லாரையும் நம்ப வேண்டும், எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்று, அதை அந்த மாதிரி பொதுவா எல்லாரும் சொல்றதை வைத்துதான் நீ செய்கிறாயா என்று. இன்றைக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா, உன்னுடைய டாய்ஸை அவங்களோட மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்குறோமா? ஆனா அவங்க செய்யறாங்களே, இது பொதுவாக எல்லாரும் செய்கிற காரியம். Has the love of God moved you through His very Spirit, through the Word, which is so accessible to us, to now move our heart to love someone? Then that can be a good work, because the motive is good. Lord has revealed it to him. He's moved his heart. Now he is doing it. That is a good work. He has a good motive. இப்பொழுது தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தை அது அசைத்ததா? தேவனுடைய அன்பு உங்களுக்கு அந்த அன்பினால நீங்க அதை பெற்றுக்கொண்டதுனால, அந்த தேவனுடைய அன்பு உங்களை தொட்டதுனால நீங்கள் நற்கிரியை செய்கிறீர்கள் என்றால் அது நற்கிரியை. Many people are still doing good works because one fine day before years God moved their heart. பல பேர் நற்கிரியைகளை செய்கிறார்கள், ஏனால் ஒரு நாள் தேவன் அவருடைய இருதயத்தை அசைத்தார் அதனால. Today I'm doing it because 5 years ago God moved my heart, and after this my work is only work. That movement is gone, that effect is gone, but this principle, this rule, we are just doing it as a law. That's it. எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் என்னுடைய இருதயத்தை அசைத்தார், அதனால நான் இந்த நற்கிரியைகளையும் செய்கிறேன். இப்பொழுது அந்த வேலைகள், அந்த நற்கிரியைகள் வேலைகளாக தான் இருக்கிறது இன்றைக்கு. சோ நான் அதை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். The Pharisees continued giving offering of cumin and anise and herbs and dill and thyme and everything, but mercy, justice and faith was missed. இந்த பரிசேயர்கள் இந்த விலை உயர்ந்த இந்த தைலங்களையும் வெந்தயத்தையும் சீரகத்தையும் இவர்கள் எல்லாவற்றையும் தசம பாகங்களையும் காணிக்கையும் அவர்கள் கொடுத்தார்கள், ஆனால் நீதியையும் விசுவாசத்தையும் இரக்கத்தையும் அவர்கள் மறந்து விட்டார்கள். So good works comes with good motives, and good motive is for the glory of God, and the glory of God needs to be taught to you, touched to you on a day-to-day basis for your works to be good. நற்கிரியைகள் நல்ல நோக்கத்தின் மூலமாக வருகிறது. அந்த நல்ல நோக்கம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. அந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுடைய இருதயத்தை தொட வேண்டும், அவருடைய அன்பினால உங்களுடைய இருதயம் அசைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும். So good works needs to be commanded by God. நற்கிரியைகள் தேவனால் கட்டளையிடப்பட வேண்டும். Good works needs to be with good motives for the glory of God. தேவனுடைய மகிமைக்காக நற்கிரியைகள் நல்ல நோக்கத்தோடு இருக்க வேண்டும். And the third one is good works needs to be done with faith. மூன்றாவதாக அந்த நற்கிரியைகள் விசுவாசத்தோடு செய்ய வேண்டும். We need, the good work is only a good work when it is done in faith in your Lord Jesus. That's what the word of God clearly puts through. And now we look into it. அந்த தேவனுடைய வார்த்தை மிகவும் தெளிவாக சொல்லப்படுகிறது. நற்கிரியைகள் நல்ல நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்துவில் நல்ல விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவுக்குள் செய்கிறது தான் நல்ல கிரியைகள். How much ever talented, how much ever great things we have, without faith it is impossible to please God. நமக்கு எவ்வளவுதான் தாளந்துகள் இருந்தாலும், எவ்வளவுதான் நாம் பெரியவர்களாக இருந்தாலும், விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது முடியாத காரியம். Hebrews chapter 11 is one of the greatest chapter for faith. எபிரேயர் 11 மிகவும் ஒரு பெரிய அதிகாரம் விசுவாசத்தை குறித்து சொல்லுது. It says about faith. What is faith? It starts with the definition of faith, but then it says in verse 4 that without faith, with verse 6, that without faith it is impossible to please God. Without faith it is impossible to please him, for he who comes to God must believe that he is, and that he is the rewarder of those who diligently seek him. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். You can take in the example in the same 2 verses above, in verse 4, you can see from the Old Testament, you can read that there was Cain and Abel.
Cain offered an offering and Abel also offered an offering. நம்ம அது ரெண்டு வசனங்களுக்கு முன்பாக நம்ம அதை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல வந்து காயினும் சரி ஆபேலும் சரி அவர்கள் ரெண்டு பேருமே காணிக்கை செலுத்தினார்கள். In a very plain external eyes, both are good works. நம்ம பொதுவாக நம்ம வெளிப்புறமாக பார்த்தால் ரெண்டு பேரும் செய்ததுமே But the நற்கிரியைகள் தான். judgment of that has come in Hebrews chapter 11 verse 4 is saying, by faith Abel offered to God a more excellent sacrifice than Cain. 4வது வசனத்துல 11:4 சொல்லப்பட்டிருக்கிறது, Yeah. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். Abel offered to God a more excellent sacrifice than Cain. ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். You know, sometimes we would think that Abel offered vegetarian to God. Cain offered vegetarian to God. Abel offered non-vegetarian. Non-vegetarian is bigger than vegetarian. So God, he accepted the offering. சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம், காயின் வந்து வெஜிடேரியன் காய்கறிகளை அவர் வந்து காணிக்கையாக கொடுத்தார், ஆனால் இவர் ஆடு மாடு அந்த மாதிரி நான் வெஜிடேரியனை காணிக்கை கொடுத்தார், அதனால அது நல்லது. That's just a joke. But also might be in that it is written that Abel offered the first portion, but Cain, it doesn't say he didn't offer the first portion, but he said he offered, you know. இங்கே ஆனால் என்ன சொல்லப்படுகிறது, ஆபேல் வந்து அவருடைய முதல் பகுதியை அவர் காணிக்கையாக செலுத்தினார் என்று காயினை பற்றி சொல்லவில்லை, ஆனால் காயினும் அவன் காணிக்கை செலுத்தினார். So you can see that whether it is first or whatever he gave, the judgment came here that Abel offered an offering in faith. Cain didn't offer it in faith. That was the decision. That's why Abel's offering was good in God's eyes, but Cain's was not accepted. ஆனால் இங்க என்ன தீர்மானம் சொல்லப்படுகிறது என்றால், ஆபேல் அவருடைய பலியை செலுத்தும் பொழுது அவர் விசுவாசத்தில் அதை செலுத்தினார், காயின் அவருடைய பலியை செலுத்தும் போது அவர் விசுவாசத்தில் செலுத்தவில்லை, அதனால ஆபேலுடைய பலிதான் சிறந்ததாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. For it is impossible to please God without faith. That's what the explanation comes in verse 6. Without faith, whatever works we cannot please God at all. It cannot be good works. அதனால்தான் 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று. விசுவாசம் இல்லாமல் என்ன மாதிரியான நல்ல கிரியைகளை நாம் செய்தாலும் அது தேவனுக்கு பிரியமாக இருக்காது. If you bring a man who has poured all his life out for the community, for the well-being of the people, for the society and things like that, all his life, ஒரு மனிதனை கொண்டு வந்தோம் என்றால் அந்த மனிதன் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த சமுதாயத்துக்காக அந்த ஜனங்களுக்காக அவன் நல்ல வேலைகளை செய்த அந்த மனிதனை நாம் கொண்டு வந்தோம் என்றால், but if he cannot answer this one question, do you believe in the Son of God? If he cannot answer that question, every good work that he has done with regard to man has come to a naught, because his good works is nothing in God's eyes. ஆனால் அவனிடத்தில் நாம் ஒரு கேள்வியை கேட்டோம் என்றால், நீ தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறாயா என்று, அவன் இல்லை என்றால் அவன் என்ன நல்ல வேலைகளை அவன் செய்திருந்தாலும் எல்லாமே தேவனுடைய கண்களுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லாமல் தான் போகிறது. Even though it is controversial, now we need to come to this conclusion. Might be we can go a bit more further. இது வந்து ஒரு முரண்பாடான காரியமாக இருந்தாலும், ஆனால் நாம் இதை குறித்து நாம் இன்னும் If a person wants to do everything with regard to good works for man and pours his whole life for the mankind, but by rejecting God himself, his works cannot be good in the eyes of God. ஒரு மனிதன் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் எல்லாருக்கும் நல்ல வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு, ஆனால் தேவனை நிராகரித்தால், தேவனை புறக்கணித்தால், தேவனுடைய கண்களுக்கு முன்பாக அவனுடைய வேலைகள் எல்லாம் நற்கிரியைகள் அல்ல. This puts further questions into us. இது இன்னும் நாம் சில கேள்விகளை நமக்குள்ளாக கொண்டு வரும். Does that mean that if I just believe in Lord Jesus, everything is fine? அப்படி என்றால் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தேன் என்றால் எல்லாம் நல்லதுதான், முடிந்ததா? Does good work called, then what is a good place of good works in me? அப்படி என்றால் எனக்குள்ளாக என்ன நற்கிரியைகள் என்னுடைய இடத்தில் இருக்கிறது? You know, after I become a Christian, all the works I do, whatever it is going to be good works. அப்படி என்றால் நான் கிறிஸ்துவன் ஆனதுக்கு பிறகு நான் செய்கிற எல்லா வேலைகளும் நல்ல வேலைகளாக இருக்குமா? You know, கிறிஸ்துவன் ஆனதுக்கு அப்புறம் ஊழியத்து கூட சேர்ந்து நிறைய அட்டூழியம் தான் பண்ணிட்டு இருக்கோம். After become a Christian, together with the ministry, we are doing lot of nonsense only. You know, good word, sister. Yeah, after I become a Christian, all the work I do, my ministry, my help, my preaching, everything we put under one bracket as good work. நாம் கிறிஸ்துவன் ஆனதுக்கு பிறகு நான் எல்லா காரியங்களும், நாம் செய்கிற எல்லா காரியங்களையும், நம்மளுடைய ஊழியம், என்னுடைய பிரசங்கம் எல்லாவற்றையும் ஒரு இதுக்குள்ளாக நாம் போடுகிறோம். See how many times I have served the Lord.
எத்தனை தடவை நான் தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது, How many times I have helped people? நான் எத்தனை As a தடவை நான் Christian, I'm saying ஜனங்களுக்கு as a Christian. ஒரு கிறிஸ்தவனாக எத்தனை தடவை நான் ஜனங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன், How many times I have preached God's word? எத்தனை தடவை நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் How many பண்ணியிருக்கிறேன், times I have sang and worshipped in the Lord's presence and glorifying His name, everything. எத்தனை தடவை நான் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நான் பாடி இருக்கிறேன், நான் தேவனை ஆராதித்திருக்கிறேன், Taking my eyes off the Master, taking my eyes off His glory. How many times we have done it? என்னுடைய எஜமானுடைய மகிமையை எடுத்துக்கொண்டு நான் எத்தனை தடவை நாம் அப்படியாக செய்திருக்கிறோம். Taking my eyes off the Master, taking my eyes off my Lord. How many times we have still carried on doing these ministries and helps and preaching and singing and doing all the things in the name of good work? என்னுடைய கண்களை நான் தேவனிடத்திலிருந்து எடுத்து விட்டு எத்தனை தடவை நான் இந்த மாதிரியான நல்ல வேலைகளையும் ஊழியங்களையும் தேவனுக்காக ஆராதிப்பதையும் செய்திருக்கிறேன். How many times I have preached, how many times I have sang, how many times I have helped, how many times I have done ministry, that this all without faith. எத்தனை தடவை நான் விசுவாசம் இல்லாமல் இந்த என்னுடைய ஊழியங்களை எல்லாம் நான் செய்திருக்கிறேன், எத்தனை தடவை விசுவாசம் இல்லாமல் பாடியிருக்கிறேன், எத்தனை தடவை விசுவாசம் இல்லாமல் மனிதர்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறேன். Is it good work? அது நற்கிரியையா? Can it be good work? அது நற்கிரியாக இருக்க முடியுமா? Even our winning of souls can also come out of selfish motives. நம்மளுடைய ஆத்மாவின் அந்த விருப்பம் கூட அது நம்மளுடைய சுயநல நோக்கத்தோடு தான் அது வரும். We want souls to be won through us, through me, through my church, through our church. Only that sometimes that selfishness comes in. அந்த ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவது கூட அது என்னிடத்திலிருந்து வர வேண்டும், என்னுடைய சபைக்காக இருக்க வேண்டும், அந்த மாதிரியான சுயநல நோக்கத்தோடு தான் நாம் அதை செய்கிறவர்களாக இருப்போம். So any work, this is what I'm coming to, any work that we want to do even for the glory of God, our nature within us can easily pull us down, that the goodness is taken away. Our eyes can easily be taken away from the Master. இதற்கு தான் நான் வருகிறேன். என்ன மாதிரியான வேலையாக இருந்தாலும் சரி, நல்ல கிரியைகளாக இருந்தாலும் சரி, அது தேவனுடைய மகிமைக்காக நாம் செய்யும் பொழுது நான் அது மிகவும் சுலபமாக அந்த நன்மையானது, அந்த உத்தமமானது நம்மிடத்திலிருந்து அது இழுக்கப்பட்டு விடும். No, my friends, there is no good work in you and me. உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் எந்த ஒரு நற்கிரியையும் கிடையாது. Without Lord's mercy in your and my life, there is no good work in you and me. தேவனுடைய இரக்கம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் எந்த ஒரு நற்கிரியையும் நமக்குள்ளாக இல்லை. There is no good work in me, how much ever the best motive you are trying to do it also, unless the blood of Jesus Christ cleanses us and the work that we are doing, there is no good work in us. நாம் எவ்வளவுதான் நாம் நற்கிரியைகளை செய்தாலும் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை சுத்தப்படுத்தவில்லை என்றால் நமக்குள்ளாக எந்த நற்கிரியையும் கிடையாது. Even every work that we do needs to be cleansed by the Lord. நாம் செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகள் கூட தேவனால அது சுத்தப்படுத்த வேண்டும். There are so many spots and blemishes in our good works, நம்மளுடைய நற்கிரியைகள்ல நிறைய குற்றம் குறைகள் உண்டு, that we need to stand in the absolute mercy of God and depend upon His forgiveness and cleansing day to day in our life. அது முழுமையுமாக தேவனுடைய இரக்கத்தையே சார்ந்து அவருக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை சுத்தப்படுத்துவதற்காக அவருடைய தயவு வேண்டும் என்று நாம் நிற்க வேண்டும். We might have stood in the mercy of the Lord and in His forgiveness the day we gave our life to the Lord, or might be when we come to special occasions, like when the preacher says, let everyone submit and surrender and ask for forgiveness, or when we come to the communion table. That might be the only time that we have attached ourselves to the mercy of God. நாம் இந்த மாதிரியான நேரங்களில மட்டும் தேவனுடைய தயவுக்காக தேவனுடைய இரக்கத்துக்காக நாம் முன்னே வருபவர்களாக இருக்கலாம். நம்மளுடைய தேவனுக்கு முன்பாக திருவிருந்து எடுக்கப்படும் பொழுதோ, இல்லை யாராவது பிரசங்கியார் நீங்க உங்களை ஒப்பு கொடுங்கள் தேவனிடத்தில் என்று சொல்லும் பொழுதோ, அந்த மாதிரியான நேரங்களில் மட்டும் தேவனுடைய தயவுக்காக வருகிறவர்களாக இருக்கலாம். We might just be attaching ourselves that we are under God's mercy only in such occasions. நாம் இந்த மாதிரியான நேரங்களில் மட்டும்தான் நாம் தேவனுடைய தயவு நமக்கு தேவை என்று நாம் நம்மை அப்படியாக எடுத்துக்கொள்கிறோம். In Titus chapter 2 and verse 14, தீத்து 2:14, in Tamil I think it will be a bit toppled around, but in verse 14, who gave himself for us, he says, Jesus, who gave himself for us,
that he might redeem us from every lawless deed and purify for himself his own special people, zealous for good works. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். So here he says, Jesus gave himself for you and me. இங்கே அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து அவரை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கொடுத்தார். He wants to redeem us from every lawless deed. அவர் எல்லா விதமான அக்கிரமங்களிலிருந்தும் நம்மை And விடுவிப்பதற்காக purify for himself his own special people, அவருக்காக நம்மை சுத்தப்படுத்துவதற்காகவும் அவருடைய சொந்த ஜனங்கள் zealous for good works. நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும். So the Lord wants us to be zealous for good works. தேவன் நாம் நற்கிரியைகளுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். The Pharisee gave out of his abundance. பரிசேயர்கள் அவர்களிடம் இருந்த மிகுதியிலிருந்து The அவர்கள் tax கொடுத்தார்கள். collector gave everything out of his abundance as an offering to God. வரி வசூலிக்கிறவர் அவரிடம் இருந்த மிகுதியிலிருந்து அவர் தேவனுக்கு காணிக்கையாக கொடுத்தார். But the woman with the 2 copper coin gave all that she has. ஆனால் அந்த ஸ்திரீயானவள் அவளிடம் இருந்த எல்லாவற்றையும் அந்த 2 காசுகளை அவர் I'm not கொடுத்தார். saying about money here, okay? Don't get me wrong, I'm not saying about money, but about a good work. நான் இங்கே பணத்தை குறித்து சொல்லவில்லை, நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் நற்கிரியை But the one who gave all that was there for them was seen good in the eyes of God, not the one who did good out of his abundance. அவர்களிடம் இருக்கிற எல்லாவற்றையும் தேவனுக்காக ஒப்பு கொடுக்கிறவர்கள் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நற்கிரியை செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய மிகுதியிலிருந்து கொடுக்கிறவர்கள் அல்ல. There was one who was having 5 talents. ஒருத்தருக்கு 5 தாலந்து இருந்தது. One had 2 talents. 2 தாலந்து. One had 1 talent. இன்னொருக்கு 1 The தாலந்து. one who had 5 talents made 5 more out of it. ஒரு 5 தாலந்து உள்ளவன் இன்னும் 5ஆக அதை பெருக்கினான். The Lord blessed him. He told, good and faithful servant, you now enter into my joy. தேவன் அவரை ஆசீர்வதித்தார். உண்மையும் உத்தமமும் உள்ள வேலைக்காரனே, நீ என்னுடைய சந்தோஷத்துக்குள் வாரும் என்று. But the one and the 2 also, the one who had 2 made 4, the same blessing for him. அந்த 2 தாலந்து உள்ளவன் 4ஆக பெருக்கும் பொழுது அவனுக்கும் அதே ஆசீர்வாதம். But the one had, he at least gave that one back. He didn't say, even he told he would have lost, I think he would have escaped. But he put one and hid and gave that one just like that. And he did his own work at that time, I suppose, digging and keeping in the ground. After that, what he would have done? He would have roamed around the whole world, and doing his work. And when he came back, he dug and gave it back. That's all. And he's giving it. For him, he was put under a punished where there was gnashing of teeth. He was sent to hell. ஆனால் அந்த 1 தாலந்து உள்ளவன் அந்த 1 தாலந்தை அவன் என்கிட்ட இல்ல, நான் தொலைச்சிட்டேன்னு சொல்லியிருந்தா கூட சும்மா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் அந்த 1 தாலந்தை அவன் புதைத்து வைத்து விட்டு அவன் சொந்த வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான். At least I couldn't do anything with this talent, so please forgive me. He would have told, at least he would have been forgiven, I think. இந்த தாலந்தை வச்சு என்னால ஒண்ணுமே செய்ய முடியவில்லை, என்னை மன்னியும் என்று சொல்லியிருந்தா கூட நான் Or if you மன்னிச்சிருப்பான்னு have நினைக்கிறேன். tried and not made it 2 also, something God would have helped him, I suppose. இல்லை, அவர் ஏதோ முயற்சி செய்து அவரால் அதை பெருக்க முடியவில்லை என்றால் நான் நினைக்கிறேன் தேவன் அவருக்கு உதவி செய்திருப்பார் என்று. Now, how can we really be zealous for good works and do good works in the eyes of God? நாம் எப்படி நற்கிரியைகளுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எப்படி நற்கிரியைகளை செய்ய முடியும்? When will our works really be good in the eyes of God? எப்பொழுது நம்மளுடைய வேலைகள் எல்லாம் உண்மையிலேயே தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நன்றாக இருக்கும்? Is it going to be with the outcome, or is it going to be how is God going to see that when we start doing a work, is it a good work? How can God see that? நாம ஒரு வேலையை செய்யும் பொழுது அதுல இருந்து வருகிற விளைவிலிருந்து அவர் பார்க்க போகிறாரா? எப்படி நாம் ஒரு வேலையை செய்யும் பொழுது அது நல்ல வேலை என்று தேவன் எப்படி பார்க்கிறார்? In Ephesians chapter 2, the verse that we read, verse 10, for we are his workmanship, created in Christ Jesus for good works, which God prepared beforehand that we should walk in them. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். But you can turn 2 verses before and he starts by saying, for by grace you have been saved through faith, and that not of yourself, it is a gift of God.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. And then in verse 9 again he says, not of works, lest anyone should boast. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. What are your thoughts of you becoming a Christian? உங்களுடைய எண்ணம் என்ன? நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக மாறினதுக்கு குறித்து உங்களுடைய எண்ணம் என்ன? How did you become a Christian? எப்படி நீங்கள் கிறிஸ்தவனாக ஆனீர்கள்? What is the reason you became a Christian? என்ன காரணம் நீங்கள் கிறிஸ்தவனாக ஆனீர்கள்? What is the background behind you becoming a Christian? உங்களுடைய பின்னணி என்ன நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக ஆனதற்கு? Is there a credit that you can give for yourself? அது உங்களுக்கே நீங்கள் உங்களுக்கு ஒரு பெருமையை கொடுத்துக்கொள்ள முடியுமா? When the whole world was rejecting God, my whole family was rejecting God, I stood up for Jesus and accepted in faith. Lord, இந்த is it முழு credit for you? Is it credit for you? இந்த முழு உலகமும் தேவனை புறக்கணிக்கிறார்கள். இந்த என்னுடைய முழு குடும்பமும் தேவனை புறக்கணிக்கிறார்கள். ஆனால் நான் எழுந்து நின்று தேவனை நான் விசுவாசிக்கிறேன், தேவனை எடுத்து பற்றிக் கொள்கிறேன். அது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கிரெடிட்டா? Apostle Paul was one of the most boasting person before he became a Christian. அப்போஸ்தலர் பவுல் அவன் கிறிஸ்தவனாக ஆவதற்கு முன்பாக மிகவும் அவன் பெருமை வாய்ந்த ஒரு நபராக இருந்தான். He came from one of the biggest tribe. He was a Pharisee. He knew the law. He learned the law, law of God. Everything he knew very well. He boasts about that. In Philippians chapter 3, all of his boastings will come. அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல பார்த்தோம் என்றால் அவரை குறித்து அவன் கிறிஸ்தவன் ஆவதற்கு முன்பாக அவரை குறித்து அவர் சொல்லுவார், அவர் நல்ல ஒரு கோத்திரத்திலிருந்து வந்தவர், அவருக்கு நியாயப்பிரமாணம் எல்லாம் தெரியும் என்றெல்லாம் அவரை குறித்து சொல்லி இருக்கிறார். But immediately after he met Jesus on the road to Damascus, all his boasting stopped. ஆனால் அந்த தமாஸ்கு ரோட்ல அவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த அந்த நேரத்துல அவருடைய பெருமை எல்லாம் From there on he didn't have any credit to be given for his past or of how he became a Christian. அந்த நேரத்துல இருந்து அவனுடைய கடந்த காலத்தை குறித்து எப்படி அவன் கிறிஸ்தவனாக வந்தான் என்று அது எந்த ஒரு கிரெடிட்டும் கொடுக்கிறது இல்ல. It is very difficult, sometimes when we are born in a Christian family, சில நேரங்கள்ல நாம் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவர்களாக இருந்தோம் என்றால், we have been taught every Christian aspects in our life. நம்மளுக்கு கிறிஸ்தவ பகுதிகளை குறித்து எல்லா அம்சங்களை குறித்து நம்ம கற்றுக் கொடுத்திருப்பாங்க. From childhood we have been taught to pray. சின்னத்துல இருந்தே ஜெபிக்க கத்து கொடுப்பாங்க. From childhood we have been taught to do good. நல்லதை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சிறு பிள்ளையில இருந்தே சொல்லி கொடுப்பாங்க. From childhood we have been taught of how Jesus lived. We know everything about Jesus and we try to live according to that. சிறு பிள்ளையில இருந்தே இயேசு எப்படி வாழ்ந்தார் என்றும் அப்படியாக வாழ வேண்டும் என்றும் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுப்பார்கள். And then one day it'll come to a point that someone will come and say you need to give your life to Jesus or whatever it is, and they'll give their life to Jesus. ஒரு நாளைக்கு யாராவது நீ உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அவர்கள் உடனே or when they become 14-15 years, pressure will start coming in there that you need to take baptism, you need to give your life, you need to make a decision like that. Might be many have come like that. இல்லை ஒரு 14-15 வயசுல நீ பேப்டிசம் எடுக்க வேண்டும், நீ உன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அது ஒரு நமக்கு ஒரு பிரஷர். How did you become a Christian? நீ எப்படி ஒரு கிறிஸ்தவனாக ஆனாய்? Right from my childhood I was really good. I didn't do anything much bad. It was fine. I learned, I prayed, everything I did, and and I put my trust in the Lord, and that's it. The credit is of my family. The credit is how I have been brought up. No discredit for the family. I'm just saying. But this might be the reason of how you became a Christian. நான் எப்படி நீ கிறிஸ்தவனானாய்? நான் சிறு பிள்ளையில இருந்தே நான் நல்லதுதான் செஞ்சுட்டு இருந்தேன். நான் எந்த ஒரு கெட்ட காரியமும் எதுவுமே செய்யவில்லை. எனக்கு சிறு பிள்ளையில இருந்தே எனக்கு ஜெபிக்க கத்து கொடுத்தாங்க, எல்லாம் செய்ய சொல்லி கொடுத்தாங்க. இந்த என்னுடைய குடும்பத்துக்கு கிரெடிட் போகுது. நான் அப்படிதான் நான் ஒரு கிறிஸ்தவனாக ஆனேன். Right from childhood, I am seeing all my friends used to drink and smoke and drugs and that and all, but I was being so disciplined and in godly ways, and one day I gave my life to the Lord. I chose to place my faith and trust in the Lord. That's it. Great credit all to us. நான் என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் அவர்கள் குடித்துக்கொண்டு அவர்கள் எல்லா கெட்ட பழக்கங்களையும் செய்து கொண்டு அவர்கள் போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் ஒன்றுமே செய்யவில்லை. நான் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு இருந்தேன். என்னுடைய விசுவாசத்தை தேவனிடத்தில் வைத்தேன். நான் ஒரு நாளைக்கு கிறிஸ்தவன் ஆனேன் என்று சொல்லும் பொழுது அந்த கிரெடிட் நமக்கு போய் விடுகிறது. But what here the verse says? ஆனால் இங்கே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? For by grace you have been saved
through faith, and that not of yourselves. It is the gift of God. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. I know we are all trying to please God by doing good works, thinking that God will be pleased by good work. Do you think that it is because of your good works that you are now a Christian? நாம எல்லாரும் நினைப்போம், ஓ நாம செய்கிற நற்கிரியைகளினால தேவனை பிரியப்படுத்துகிறோம் என்று. நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களா இன்னைக்கு நீங்க செய்கிற இந்த நற்கிரியைகளினால் நீங்க ஒரு கிறிஸ்தவனாக Or ஆனீர்கள் did என்று? you become a Christian because God saw your good works? இல்லை, நீங்க நினைக்கிறீங்களா நீங்க ஒரு கிறிஸ்தவனா நீங்க ஆனதுக்கு காரணம் தேவன் உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்தார் என்பதனால? Or is it because of your faith, excellent faith that you placed in Jesus? இல்லை, நீங்க உங்களுடைய பெரிய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து மேல நீங்கள் வைத்ததனால வந்ததா? But the Apostle Paul is cutting here one thing and is saying, and that not of yourself, nothing of is of yourself, it is a gift of God. ஆனால் இங்கே அப்போஸ்தலர் பவுல் மிகவும் தெளிவாக சொல்கிறார், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. Your salvation, your Christian life now is a gift from God. உங்களுடைய ரட்சிப்பு, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அது தேவனிடத்திலிருந்து கிடைத்த ஈவு. I know your mouth might say that. அது எனக்கு தெரியும், உங்களுடைய வாய் அதை சொல்லும். Is your heart daily recognizing or showing to you that it's a gift from God, your salvation? ஆனால் உங்களுடைய இருதயம் அதை ஒவ்வொரு நாளும் நினைவு கொள்ளுகிறதா, அது தேவனிடத்திலிருந்து கிடைத்த ஈவு உங்களுடைய ரட்சிப்பு என்று? Daily let your heart speak to you saying that my salvation is a gift from God, and then see how you will lead your Christian life for that day. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இருதயம் பேசட்டும், நான் என்னுடைய ரட்சிப்பானது தேவனிடத்திலிருந்து கிடைத்த ஈவு என்று. பிறகு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. Then you see how you will see other people. அப்புறம் நீங்க பாப்பீங்க எப்படி மற்றவர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். How interested you will be in other people to show that gift that you have received. நீங்க பெற்றுக்கொண்ட அந்த பரிசை, அந்த கிஃப்ட் நீங்க மற்றவர்களுக்கு காமிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். It didn't end in verse 8. In verse 9 is saying, அதோட முடியவில்லை. 9வது வசனத்துல சொல்றார், not of works lest anyone should boast. இது கிரியைகளினாலே உண்டானது அல்ல, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு. You know, he's bringing one word here saying boasting. இங்கே ஒரு வார்த்தை அவர் கொண்டுட்டு வருகிறார், பெருமை பாராட்டுதல் என்று. You know, all our works are not good works because we boast in that. நம்மளுடைய வேலைகள் எல்லாம் நல்ல வேலைகள் அல்ல, ஏனெனில் நாம் அதில் பெருமை பாராட்டுகிறோம். One that breaks the works that God wants to do through us is boasting. தேவன் ஒருவேளை நம்மளிடத்தில் அவர் செய்ய விரும்புகிறது என்னவென்றால் அந்த பெருமை பாராட்டுகிறதை எடுக்க வேண்டும். No, the one thing that is spoiling the good work in us is boasting. Okay, ஒரு நம்ம செய்கிற நற்கிரியை ஒரு காரியம் எது கெடுக்கிறது என்றால் அது நம்ம பெருமை பாராட்டுகிற காரியம். First thing starts with the boasting about our salvation. முதலாவது நம்மளுடைய ரட்சிப்பை குறித்து நாம் பெருமை பாராட்டுகிறோம். Because we have forgot that it is we are in the impression that it is our work. That's why we are saved. Even though we don't say that out, inside might be that might be the reality, that I have accepted the Lord. Why is this person not accepting? Why is they so like that? Why are they so like that? Why? Because I have accepted. I am there. I place my faith in the Lord. Why are you not placing? That is boasting. That is how it starts. முதலாவதாக நம்மளுடைய ரட்சிப்புல தான் நம்மளுடைய பெருமை ஆரம்பிக்கிறது. ஓ, நான் என்னுடைய விசுவாசத்தை இயேசுவின் மேல் வைத்தேன், நான் என்னுடைய விசுவாசத்தை தேவன் மேல் வைத்தேன், ஏன் இந்த நபர் விசுவாசத்தை வைக்கவில்லை, ஏன் இந்த நபர் இப்படி இருக்கிறார் என்று நாம் நம்மளுடைய விசுவாசத்தை குறித்து, நாம் ரட்சிப்பை குறித்து நாம் பெருமை பாராட்டுகிறோம். You know, here he says you have been, for by grace you have been saved through faith. Sometimes we even boast about our faith. We might think that, oh, faith I only placed in Lord Jesus now. But here after that, whatever be that he is saying, and that none of yourself, nothing, even the faith that you placed in Jesus was not of yourself. That is what? Grace of God is not yours, it's unmerited favor. Even the faith that you placed in the Lord Jesus to give your life to Lord Jesus is not yours. இங்கே சொல்லப்படுகிறது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று. உடனே நாம் நினைப்போம், ஓ, என் விசுவாசம் என்னுடையதான், நான் தான் விசுவாசத்தை வைத்தேன் என்று. ஆனால் உடனே அடுத்தபடியாக சொல்கிறார், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. Not yourself. You know, there is nothing for us to boast about it. It is a gift of God. எது ஒன்றுமே இல்லை நம்ம பெருமை பாராட்டுகிறது, இதுக்கு தேவனுடைய ஈவாக இருக்கிறது அது. None of your previous works was taken into account for God to save you.
நம்ம முன்னாடி செய்த நற்கிரிகள் எதுவும் தேவனுடைய கணக்குல எடுத்துக்கொள்ளவில்லை. If தேவன் நம்மை if ரட்சிப்பதற்கு. anything is now thinking that you are saved because of some work in before, if you think there is nothing for you to boast. இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா உங்கள் முன்னாடி நீங்க செய்த ஏதோ நற்கிரிகள்னால தான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று, ஆனால் அது ஒன்றுமே உங்களுக்கு பெருமை பாராட்டுவதற்கு இல்லை. Our faith should not be seen as a work, நம்மளுடைய விசுவாசம் அது ஒரு வேலையாக அதை பார்க்க கூடாது. so that we can boast upon that work. அப்பொழுது நாம் அந்த வேலையின் மேல நாம் கிரியை மேல நாம் பெருமை The பாராட்டுவதற்கு. more we start being, we think that we are having faith, we think that, that's what we boast upon. Others all know faith then. நாம ரொம்ப நம்ம கிட்ட விசுவாசம் இருக்குன்னு நாம பார்க்கும் பொழுது, மத்தவங்களுக்கு விசுவாசம் இல்லை என்று நம்மளுடைய விசுவாசத்தை குறித்து நாம் பெருமை பாராட்டுகிறது. But our faith is meant to produce good works. ஆனால் நம்மளுடைய விசுவாசம் தான் நற்கிரியைகளை உண்டாக்குவதாக இருக்க வேண்டும். Our faith in the Lord Jesus Christ is going to be seen through our good works in Christ Jesus. நம்மளுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்மளுடைய விசுவாசமானது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக செய்கிற நற்கிரியைகளின் மூலமாக பார்க்கப்படுகிறது. See, as a child of God, how do you see yourself today? ஒரு தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள்? Here in verse 10 he is saying, for we are his workmanship. இங்கே 10வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்று. What does it mean by workmanship? தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? He has worked in us. அவர் நமக்குள்ளாக கிரியை செய்தார். He has worked in us to save us. அவர் நமக்குள்ளாக கிரியை செய்தார் நம்மை ரட்சிப்பதற்கு. That is his workmanship. We are his workmanship. How? Because he worked in us through grace, by grace, through faith. He worked in us and we are his workmanship. அவர் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு அவர் நமக்குள்ளாக அவர் கிரியை செய்தார். அதுதான் நாம் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். And we are his workmanship because we are created in Christ Jesus for good works. நாம் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் நற்கிரியைகளுக்காக. Do you know what was the first public conversation between Jesus and God the Heavenly Father? உங்களுக்கு தெரியுமா முதலாவது உரையாடல் இயேசுவுக்கும் பிதாவுக்கும் நடுவுல நடந்தது? When Jesus went to take baptism, இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுக்க போன பொழுது, when he went there and when he came out of the water, அவர் ஞானஸ்நானம் எடுத்து அவர் தண்ணீரிலிருந்து வெளியே வந்த பொழுது, Matthew chapter 3 and verse 17 he says, மத்தேயு 3:17 சொல்லப்படுகிறது, and suddenly a voice came from heaven saying, this is my beloved son in whom I am well pleased. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. What was God's words towards Jesus? என்ன தேவனுடைய வார்த்தை இயேசுவை குறித்து? This is my beloved son in whom I am well pleased. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். God the Father was so pleased in Jesus. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் மிகவும் பிரியமாயிருக்கிறார். Why was God the Father pleased in Jesus? எதுக்காக பிதாவானவர் இவ்வளவு பிரியமா இருக்கிறார் இயேசுவின் மேல? He didn't even begin his ministry. அவர் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கவே இல்லை. He didn't even go to the cross. அவர் இன்னும் சிலுவைக்கு போகவில்லை. He didn't even shed one drop of blood. அவர் இன்னும் ஒரு சொட்டு ரத்தம் கூட விடவில்லை. That was all going to be his life. அது எல்லாம் அவருடைய வாழ்க்கையில அது இருக்க போகிறது. But why was God pleased in Jesus? He is my beloved son in whom I am well pleased without even a single work being done. எதற்காக தேவன் அவர் இயேசுவின் மேல பிரியமா இருக்கிறார், என்னுடைய நேசகுமாரன் அவர் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்கிறார், ஒரு வேலை கூட செய்யாமல்? That was the testimony of Father about Jesus before even he started his good work for mankind. அதுதான் பிதாவினுடைய சாட்சியாக இருக்கிறது அவருடைய குமாரனை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் நற்கிரியைகளை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே. And that good testimony was Jesus's one of the very reason to persevere, to endure, to sacrifice, to undergo pain, to ready to pass through trials, overcome temptation for the Father's sake and for your sake. That was the one testimony about Father to Jesus
was his motivation for his whole good works. ம். இப்ப அந்த இயேசுவுக்கு அவருடைய பிதாவினுடைய அந்த நல்ல சாட்சி ஒன்றுதான் அவருடைய வாழ்க்கையில அவர் கடந்து சென்ற எல்லா துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் எல்லா எல்லா காரியங்களுக்கும் அது ஒரு நோக்கமாக ஒரு ஊக்குவிப்பாக இருந்தது. Do you know what is God's testimony about you? இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா தேவன் உங்களை குறித்து என்ன சாட்சி என்று? Even you might have done many works, whether good or bad, we don't know. We cannot do any good works. But God's testimony about you and me is, beloved son, I am well pleased with you. இன்று நீங்களும் நானும் என்னென்ன நற்கிரியைகள் செய்திருக்கிறோமோ இல்லையோ நம்மள்கிட்ட நற்கிரியைகள் கிடையாது. ஆனால் தேவனுடைய சாட்சி உங்களையும் என்னையும் குறித்து என்ன என்றால், என்னுடைய நேசகுமாரனே நான் உன்னிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்பது. That testimony about the Father and Jesus about you is going to be your motivation for living for God's glory, living this life in this earth, doing God's work. That is your only motivation, first stands. முதலாவதாக அந்த பிதாவினுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நல்ல சாட்சி தான் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்காக நிற்பதற்கு நம்மை ஊக்குவிக்கிறதாக இருக்கிறது. Our good works in everything should start from the mercy seat of God. நம்மளுடைய நற்கிரியைகள் எல்லாம் எப்பொழுதும் தேவனுடைய இரக்கத்திலிருந்து ஆரம்பிக்கிறதாக Our இருக்க வேண்டும். day should start from the mercy seat of God. நம்மளுடைய நாளே தேவனுடைய அந்த கிருபாசனத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். Our day might start with troubles. Our day might start with what we need for that day. Might be all these days, that's how we might be going, because our needs is the one that our day starts with. நம்மளுடைய நாட்கள் நம்மளுடைய தேவையை குறித்து நம்மளுடைய கஷ்டங்களை குறித்து ஆரம்பித்ததாக இருந்திருக்கலாம். அப்படிதான் இவ்வளவு நாளும் நாம் போயிருந்திருக்கலாம். And in the midst of all these needs and everything, we try to please God by trying to do some good works. இந்த மாதிரியான நம்மளுடைய தேவைகளுக்கு மத்தியில நாம் ஏதோ ஒரு நல்ல வேலையை செய்து நாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று நாம் முயற்சி பண்ணுகிறோம். But let our day start from the mercy seat of God. ஆனால் நம்மளுடைய நாள் தேவனுடைய கிருபாசனத்திலிருந்து ஆரம்பிக்கட்டும். For by grace I have been saved through faith. It is none of my work. It is your gift. And I want to start that day from your mercy seat. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். இது என்னுடைய வேலை ஒன்றுமே இல்லை. இது உன்னுடைய ஈவு, உன்னுடைய தயவு என்று அவருடைய கிருபையிலிருந்து நம்மளுடைய நாள் ஆரம்பிக்கட்டும். When every good work can only start from the mercy seat of God. ஒவ்வொரு நற்கிரியையும் அந்த தேவனுடைய கிருபாசனத்திலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். When we ourselves are under the mercy seat of God, will we not show mercy in the work that we are doing? நாமே தேவனுடைய கிருபைக்கு கீழாக தயவுக்கு கீழாக இருக்கும் பொழுது நாம் செய்கிற வேலையில் நாம் தயவு காமிக்க மாட்டோம். You know, there was a parable about that thing. He said that one of the kings forgiven one servant of all his debts, and he was expected to forgive the debts of others. That was what he started from. இப்ப அந்த ஒரு உவமையில சொல்லப்படுகிறது, ஒரு ராஜா அவருடைய வேலைக்காரருக்கு அவருடைய கடனை எல்லாம் அவர் மன்னித்தார். அந்த ராஜா அந்த வேலைக்காரன் மற்றவர்களுக்கும் அப்படியாக மன்னிக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்த்தார். That's why he says, in Titus chapter 3, I just want to close with this. In Titus chapter 3, he says in verse 8, this is a faithful saying, and these things I want you to affirm constantly, that those who have believed in God should be careful to maintain good works. These things are good and profitable to men. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டுமென்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் ஆனவைகள். So he's saying, a faithful saying is saying that you should affirm this constantly, that why I who believe in God should be careful in maintaining good works. இங்கே அவர் சொல்லுகிறார், அது உண்மையுள்ள வார்த்தை என்று அதை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும் என்று இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். But from where I can start that good work? எங்கிருந்து நான் அந்த நற்கிரியை ஆரம்பிக்க He starts from verse 4 here. He says, but when the kindness and love of God our Savior towards man appeared, verse 4, Titus 3:4. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது. Verse 5,
not by works of righteousness which we have done, but according to his mercy he saved us through the washing of regeneration and renewing of the Holy Spirit. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கியதினாலும் நம்மை ரட்சித்தார். In every good works, the foundation or the base is, it is not because of my righteousness, it is not because of the works of righteousness in me that I am now standing, I am serving, I am doing anything, but it is only by the mercy of God. நாம செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகளுமே அது என்னுடைய நீதியின் நற்கிரியைகள் அல்ல, அந்த அந்த அடித்தளத்திலிருந்து அது உண்டானதல்ல, அது தேவனுடைய இரக்கத்தினாலே உண்டானது. And when you start living your life, when you start introducing Jesus to others, when you go to your workplace, when you are going to your university, when you are meeting people, when you know that it is not the works of your righteousness, but it is by the mercy of God you are saved, then your good works will start. நாம் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் பொழுது, நாம் நம்மளுடைய வேலை இடத்துக்கு போகும் பொழுது, நம்மளுடைய யூனிவர்சிட்டிக்கு போகும் பொழுது, நாம் மற்ற ஜனங்களை பார்க்கும் பொழுது, நாம் நம்மளுடைய நற்கிரியைகள் எல்லாம் நம்மளுடைய நீதியினால அல்ல, தேவனுடைய இரக்கத்தினால வந்தது என்று நாம் நினைக்கும் பொழுது அங்கதான் நற்கிரியை ஆரம்பிக்கிறது. Your speech will be seasoned with salt. அப்பொழுது நீங்கள் பேசுகிறது அது உப்போடு கலந்ததாக இருக்கும். Your thoughts will be seasoned by the love of God. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனுடைய அன்பினால கலந்ததாக இருக்கும். When you see others, you yourself who are in the mercy of God know how you need to deal with or speak with or see other people. நீங்கள் மற்றவர்களை பார்க்கும் பொழுது நீங்களே தேவனுடைய இரக்கத்தின் கீழே உள்ளவர்கள் எப்படி மற்றவர்களை பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். This is where good works start. இங்கதான் நற்கிரியை ஆரம்பிக்கிறது. Every good works start from this. எல்லா நற்கிரியைகளும் இதிலிருந்து தான் Every ministry should start from that. எல்லா ஊழியமும் இதிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். Whether it be the smallest of ministry you think or the biggest of ministry, whatever you think, everything needs to start from one thing, the mercy seat of God. என்ன மாதிரி சின்ன ஊழியமா இருந்தாலும் சரி, பெரிய ஊழியமா இருந்தாலும் சரி, எல்லா ஊழியமுமே தேவனுடைய கிருபையிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். We all have come to a point that we start doing everything by boasting. நாம எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், நம்ம செய்யறது எல்லாம் நாம பெருமைக்காக செய்கிறோம். We do it with boasting is, if I don't have something, I look into something that something more is there, we forget our mercy seat. Or when I have something more, I see something less in someone else, and that's another chance of boasting. So boasting is one of the enemies for us to come to the mercy seat of God. நாம் நம்மளுடைய ஊழியங்களை செய்யும் பொழுது நமக்குள்ளாக ஏதாவது குறைவாக இருக்கும் பொழுது, மற்றவர்களிடம் நிறைவாக இருக்கும் பொழுது நாம் நம்மளுடைய இரக்கத்தை தேவனிடத்தில் இருக்கிற இரக்கத்தை மறந்து விடுகிறோம். இல்லை நமக்குள்ளாக ஏதாவது பெரிதாக இருக்கும் பொழுது, மற்றவர்களிடம் சிறிதாக இருக்கும் பொழுது நாம் பெருமை பாராட்டுகிறோம். And this is what we start this new year from the mercy seat of God, from the gift of God, our salvation. இதிலிருந்து தான் நாம் இந்த புதிய வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய கிருபாசனத்திலிருந்து நம்மளுடைய ரட்சிப்பானது தேவனுடைய ஈவாக இருக்கிறது என்று. Amen. Amen. Are you with me? நீங்கள் என்னோடு கூட Let's all just இருக்கிறீர்களா? stand to our feet and just submit to the Lord today. நாம் எழுந்து நிற்போம், தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். We'll just thank the Lord for who we are today. We'll just thank the Lord for what He has done in our life. We'll just thank the Lord for saving us. We just thank the Lord that we being in a miry clay, no good work, no works of righteousness in us, but we were saved by the pure mercy of God. We are His workmanship. Lord, we just want to thank you, Lord. Just lift up our voice, lift up our hands and submit to the Lord today, that our life will be a sweet aroma for the Lord, that our works will be good works in the sight of God, not according to man, but according to Lord's divine will, that He has prepared beforehand to be the way of our life, the way of life with good works, glorifying God and His kingdom. So we just want to thank you, Lord. We just want to praise you. There is nothing for us to boast, but we just submit and surrender to you.
We just, Lord, completely submit, Lord, ourselves to you today, Lord. This life that you have given us, Lord, is just, Lord, how a beggar receives, Lord, from the master, how a slave receives from the master. So we just want to thank you today, Lord. Thank you, Lord, that you have kept us, Lord, as with hairs and adopted us as your sons, Lord. We thank you, Lord, that you are well pleased with us, Lord. We thank you, Lord, that you didn't see your work and you were pleased with us. But Lord, you saw us. You saw and you placed us in a position and you are pleased with us today, Lord. So Lord, today, prepare us for your good works, Lord. Prepare us for this way of life that you have kept for us, Lord. In this new year, Lord, let there be a great revival, a great change, a great, Lord, a transformation in our life, Lord, that we will do and it is good in your sight, Lord. Lord, you created everything and you said it was good. We thank you, Lord, that everything that comes out of your people will be good, Lord. You see our heart. Lord, we thank you, Lord. Let the word of God be our, Lord, manna day to day, oh Father. Let it judge the intentions of our heart, Lord. We are naked in front of you through your very word, Lord. Let the word reveal the nakedness that is there in us. Let the word reveal the truth that you have called us into. Let the word reveal, oh Father, the good works that you are calling us into, Lord. Transform us, Lord. Change us, guide us, Lord. Transform our heart. Let our souls be moved, oh Father. Let our hearts be burning with passion for you, Lord. In every of the situation, Lord, whether it be work or studies or students or, Lord, school or everywhere, Lord, let our hearts be burning for you, Lord. Let us know that we are still under the mercy seat of God. We are not being saved by our works, but it is your workmanship in our life, Lord. We just want to honor, Lord. We just want to glorify your name today, Lord. We just want to lift your name on high today, Lord. We thank you, Lord. We place you in the highest place, Lord, in the secret place, in the mercy seat, Lord. Lord, we thank you, Lord. We thank you, Lord. We are saved. We are being set apart. We are special people, Lord. We are zealous in you for good works, Lord. Let our hearts be set on fire. Lord, I just want to thank you, praise you. In Jesus' name we pray. Amen. Amen. May the Lord bless you.